ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கலர் கலராக பெல் பெப்பரை வச்சு நம்ம எப்படி சாதம் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் சாதத்தை ஏற்கனவே வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சாதத்தை முதல்ல குக் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் அந்த ஃபோர்க்கோ நைஃபாலே லைட்டாக உள்ள கோடு போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஒரு பாதி அளவு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து கேப்சிகம் வந்து மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கழுவி வெட்டி வச்சுருக்கேன். கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு பல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் நல்ல மிளகை எடுத்து அப்போதைக்கு அரைச்சி வச்சுருக்கேன். நான் உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். அது மாதிரி தேங்காய் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் திருவுனது சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கிறேங்க. நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. முதல்ல நெய்யை போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அதோடய சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு இருக்குல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிட்டு நமக்கு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, அப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதை வந்து ஓரளவு நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி வரணும். இது ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் திருவி வச்சுருக்க கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகாய் கலர் கலராக, அதை போட்டு வதக்குங்க. குடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்கினோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப வெந்து ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிடும். அதனால் 1 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அப்போதைக்கு இடித்து வச்சுருக்க அந்த மிளகுத்தூள், உப்பு வந்து நான் ரைஸுக்கு உப்பு போடல, அதனால் இதுக்கு சேர்த்தே உப்பு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல, அதையும் போட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக கிளறி எடுத்துருங்க. இப்போ நமக்கு அருமையான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில் நீங்கள் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் இது பண்ணி கொடுத்து விடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வெங்காய சம்பல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை கறி இருந்தால், இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலாவோ, நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் வந்து சிக்கன் கறி மாதிரி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி வச்சு கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது தேவைன்னா போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.